இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட்ல ஒரு அதாவது பீனட்ஸ் பிரிஞ்சால் காணாங்கத்தை குழம்பு செய்ய போகிறோம். இதுதான் காணாங்கத்தை மீன். இந்த காணாங்கத்தை மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கத்திரிக்காய், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கூட பச்சை மிளகாய், இது புளி. இது ஒரு கைப்பிடிக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது சீக்ரெட் மசாலா. இது நல்லா ஒரு ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்புல ஆட் பண்ணும்போது. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, குண்டு மிளகாய், நல்லா காரமாக இருக்கும், ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மிளகு ஒரு அரை ஸ்பூனு மிளகு, அப்புறம் அது கூட ஒரு 100 கிராம் வேர்க்கடலை. இதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்ட்டு கீழே போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அது கூட வெந்தயம், கடுகு, கொஞ்சம் போது சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இது ஹோம்மேட் மசாலா தூள். இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க. அதாவது மிளகாய், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, பெருங்காயம், மஞ்சள், இது போல் நிறையா மிக்ஸ் பண்ணி அரைச்சிது. இதில் ஒரு 4 ஸ்பூனு கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மண் சட்டி எல்லாம் சூடாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய், இது செக்கு எண்ணெய், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த பிரிஞ்சால இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது வதங்கணும். இது தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்தாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட கடுகு, கடுகு நல்லா பொரியுது. இது கூட வெந்தயம், கொஞ்சம் போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், அது கூட இந்த பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயம் தான், இதை ஆட் பண்ணுறேன். இப்போ அது கூட கொஞ்சம் போது கருவேப்பிலை, அது கூட உப்பு சேர்த்துக்குங்க முன்னாடியே. நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இது நல்லா வதக்குங்க.
எப்போதுமே வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து வதக்கிக்கிறோம் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் வதங்கணும், இந்த தக்காளியை அரைச்சி வச்சுக்க இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு மூடி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதெல்லாம் குக் பண்ணுங்க. அப்போ தான் தக்காளியுடைய அந்த ரா ஸ்மெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மாறும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா தக்காளி இஞ்சிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஹோம்மேட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிரிஞ்சாலை வதக்கின பிரிஞ்சாலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஏற்கனவே ஊற வச்ச இந்த புளிசாரை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை, சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு ஓரளவு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காணாங்கத்தை மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அது கூட கொத்தமல்லி தழை இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை மூடி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்க. இப்போது 4 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த காணாங்கத்தை மீன்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஃபைனலாக அது கூட கொத்தமல்லி லைட்டாக கருவேப்பிலையை போட்டுக்குங்க. இப்போ சூப்பராக பீனட்ஸ் பிரிஞ்சால் காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலுமே நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரியலி நான் சொல்லுவேன். நீங்களும் இதை வந்து வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். பிடிச்சிருந்தா அப்படியே கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ
உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இமிடியேட்டாக வீடியோ வாட்ச் பண்ணால் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.